ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு ஃப்ளார் வேஸ் தான் வந்து செய்ய போகிறோம். வாட்டர் பாட்டில் வச்சு நிறைய மெத்தடில் ஃப்ளார் வேஸ் வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய செஞ்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். பட் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதே சமயத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. 7up ஷேப் இல்லை கொக்கோ கோலா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஷேப்பில் எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதே பிளேஸில் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்க கோடில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கார்க்கு வந்து முடிகிற இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு 4 பீஸாக இருக்கும். அதில் சென்டர் பார்ட் வந்து நமக்கு தேவைப்படாது, கார்க்கும் எடுங்க. மற்ற 2 பகுதியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கக்கூடிய பகுதியும் மேலே முக்கோணம் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்து மேலே இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்டாகவே வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாரோடைய அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு எதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த கார்க் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பகுதியுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த மாதிரி 3 பீஸாக இருக்கும். இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டிலேருந்து கட் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2மே ஒரே கலரில் கூட எடுத்துக்கலாம். 2வது கட் பண்ண பாட்டில் வந்து இந்த மாதிரி மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபெவிகால், ஃபெவிக்விக் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ளார் வேஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை ஆக டைம் எடுக்காது. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரை ஆக. ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டெக்கர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கில்டர் வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட பேக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 5 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது. 1/4 பேக்கெட்டுக்கும் கம்மியாக தான் வந்து நமக்கு அந்த கில்டர் பிடிக்கும். இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சோ இல்லை கையிலேயோ வந்து எல்லாத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ க்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. கில்டர் வந்து நீங்கள் தூவறதுக்கு முன்னாடி கீழே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய பகுதியில் அந்த கில்டரை தூவிக்கோங்க. அந்த பேக்கெட்டில் வச்சு நீங்கள் தூவிக்கலாம். கையில் கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். 1/4 பேக்கெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த பகுதியில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் இந்த கில்டர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பகுதிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ண பிறகு அந்த கில்டர் வந்து நீங்கள் தூவிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் தூவறதுக்குள்ளே காஞ்சு போயிடும். ஸோ ஒட்டாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. எனாமல் பெயிண்ட்டாக இருந்தால் ஓகே, பட் நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டர் பெயிண்ட்லாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து கில்டர் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன், ஏன்னா அதே ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால தான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எங்கேயாச்சும் அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது எல்லாமே கீழே விழுந்துடும். அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத நீங்கள் திரும்பவும் பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது செய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நம்ம கில்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. வந்து 10 நிமிஷம் போல ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கில்டர் வந்து கையில் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை டெக்கரேட் பண்ணாமல் இந்த கில்டர் மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்ளார் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஸ்டோன் வச்சு டெக்கர் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளவுஸுக்குலாம் நம்ம ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நடுவில் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கண்ணாடி ஸ்டோன் வந்து ஒட்டிக்க போகிறேன். இது எல்லாமே கிராஃப்ட் மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும்.
அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கில்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த கில்டர் வந்து கையில் ஒட்டாமல் ரொம்ப நாள் அதில் ஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா கில்டர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரை ஆன பிறகு திரும்பவும் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பாட்டில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கையில் ஒட்டாது, ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும், உதிர்ந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேயுமே குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி கவர் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெக்கர் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் இன்னும் கூட டெக்கர் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து சைட் டேபிளில், ஃப்ரிட்ஜ் மேலே, டிவி மேலே எங்கே வேணாலும் வச்சு டெக்கர் பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கில்டர் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். டபுள் கலர் யூஸ் பண்ணணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போட்டு நம்ம எங்கே வேணாலும் டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வைக்கக்கூடிய ஃப்ளார் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட குட்டி குட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் பெரிய ஃப்ளாரை வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ரொம்ப சின்ன பாட்டிலில் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுவே நீங்கள் பெரிய பாட்டில், அதாவது 2 லிட்டர் பாட்டிலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப பெருசாக கிடைக்கும். நீங்கள் டோர் பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்னரில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்